மணிமேகலை தான் மணிப்பல்லவ தீவுக்கு வந்த கதையை சொல்லி முடிச்சதும் தீவத்திலகை மணிப்பல்லவ தீவுல இருக்கக்கூடிய கோமிகை குளத்துக்கு மணிமேகலைய அழைச்சிக்கிட்டு போச்சு. தன்னை ஒரு குளத்துக்கு அழைச்சிக்கிட்டு வந்த தீவத்திலகை கிட்ட மணிமேகலை காரணம் கேக்குறா. அதுக்கு தீவத்திலகை வருஷா வருஷம் வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு இந்த குளத்துல ஒரு பாத்திரம் வெளிப்படும். அதோட பேரு அமுத சுரபி. இந்த பாத்திரத்தை மணிப்பல்லவ தீவுல ஆபுத்திரன் அப்படிங்கிறவன் விட்டுட்டு போயிட்டான். இந்த பாத்திரத்துல உணவிட்டா அல்ல குறையவே குறையாது. இன்னைக்கு தான் வைகாசி பௌர்ணமி. அந்த பாத்திரம் இன்னும் கொஞ்ச நேரத்துல குளத்தோட அடிப்பரப்புல இருந்து மேல வரும் அப்படின்னு சொல்லிட்டு தீவத்திலகையும் மணிமேகலையோட காத்திருந்தது. அந்த பாத்திரத்துக்காக மனசுல ரொம்பவும் ஆசையோட காத்துக்கிட்டு இருந்த மணிமேகலைக்கு அவ மனசுல பல கேள்விகள் எழுந்தது. ஆபுத்திரன் அப்படிங்கிறவன் யாரு? அவனுக்கு இந்த பாத்திரம் எப்படி கிடைச்சது? ஏன் இந்த பாத்திரத்தை இந்த குளத்துல தூக்கி போட்டு போனா? அதுக்கப்புறம் ஆபுத்திரன் என்ன ஆனா? இந்த மாதிரி பல கேள்விகள் இருந்தது. ஆனா இதெல்லாம் கேட்கக்கூடிய நேரம் இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை அமைதியா பாத்திரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தா. அடுத்த கொஞ்ச நேரத்துல பாத்திரமும் மேல வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க.